ஹாய். இப்போ எல்லா இடத்துலையுமே ஏஐ வந்துருச்சு. த இண்டஸ்ட்ரி இஸ் சேஞ்சிங் வெரி ஃபாஸ்ட். எல்லாருமே இப்போ ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே சாட் ஜிபிடி தெரியும். பட் தேர் இஸ் அ பவர்ஃபுல் டூல் லைக் சாட் ஜிபிடி கால்ட் bolt.ai. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டூல். நீங்கள் வந்து பே பண்ண அவசியமே இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதை யூஸ் பண்ணி நம்ம வெப் ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸ் அண்ட் எனி சாஃப்ட்வேர் யூ வாண்ட் எதை வேணால் பில்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டூ. இந்த வீடியோவில் ஐம் கோயிங் டு ஷோ யூ த ஈஸியஸ்ட் வே டு செட் அப் திஸ் டூல். உங்கள்கிட்ட ஹை அண்ட் லேப்டாப்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஹோஸ்ட் திஸ் டூல் இன் கிளவுட் யூசிங் Cloudflare. ஒரு நார்மல் லேப்டாப் இருந்தாலே போதும், நம்ம இந்த டூலை செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் பில்ட் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ். இட்ஸ் ஸோ மச் பவர்ஃபுல். இப்போ யார் வேணால் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிக்கலாம், யார் வேணால் ஆப் பில்ட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹேவ் ஐடியா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா யூ கேன் இம்ப்ளிமெண்ட் த ஐடியா. அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு ப்ரோட்டோடைப் நீங்கள் ரெடி பண்ணி அதை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ திஸ் டூல் இஸ் fucking useful boys and it is super simple to set this up. உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு GitHub அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து Cloudflareன்றது ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ பிளான்ஸ் இருக்கும், அதவே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சைன்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பிளான்ஸ் வரும். இந்த ஃப்ரீ பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இது என் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா bolt.ai அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். இதுதான் அந்த நான் சொன்ன அஃபீஷியல் bolt.ai-ஓட ரெபாசிட்ரி. ஸோ இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. லோக்கல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டாக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான மெத்தடு. இந்த மெயினை வந்து ஸ்டேபிளாக மாற்றணும். மெயின் பிரான்ச்சை ஸ்டேபிள் பிரான்ச்சாக மாற்றிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம்னா ஃபோர்க்னா இந்த கோடை க்ளோன் பண்ணி நம்ம ரெப்போக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். காப்பி த மெயின் பிரான்ச் சொல்லி இதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. செக் அவுட் பண்ணிவிட்டு கிரியேட் ஃபோர்க் கொடுங்க. இப்போ ஃபோர்க் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வெயிட். ஓகே, ஃபோர்க் ஆயிடுச்சு. இப்போ இந்த மெயின் பிரான்ச் ஸ்டேபிள் பிரான்ச்சாக மாற்றிக்கோங்க. ஓகேவா, மாற்றியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டூல் ஸ்டார்ட். நான் டூல் ஸ்டார்ட்னு ஒரு ஃபைலை தேடிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். டூல் ஸ்டார்ட் வெர்ஷன்ஸ் இருக்கா? ஸோ இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை டெலிட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கமிட் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க கமிட்டை. ஓகே, அந்த ஃபைல் டெலிட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த Wrangler அப்படிங்கிற ஃபைல் இருக்கும், அதையும் அதே மாதிரி செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. கமிட் பண்ணிவிடுங்க, கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு ஃபைலுமே டெலிட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா நம்மளோட Cloudflare அக்கௌண்ட்டுக்கு போகிறோம். அக்கௌண்ட்டில் போயிட்டு கம்ப்யூட் அப்படின்னு போங்க. அங்கே வந்து ஒர்க்கர்ஸ் அண்ட் பேஜஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் டு கிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட அதை கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட GitHub கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் கனெக்ட் GitHub கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இப்போது நம்ம ஆல்ரெடி நம்மளோட GitHubல இருக்க ரெப்போ புல்லோட் ஆகிடுச்சு. bolt.ai செலக்ட் பண்ணிக்கிறேன், பிகின் செட்டப் கொடுக்குறேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மெயின் பிரான்ச்சை ஸ்டேபிள் பிரான்ச்சாக மாற்றிக்கோங்க. அப்புறம் ஃப்ரேம் ஒர்க் வந்து ரீமிக்ஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கணும், REMX செட் பண்ணிட்டீங்களா? இப்போது இந்த பில்டு கமாண்டை மாற்றணும். நான் ஆல்ரெடி இதை டைப் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பில்டு கமாண்டை மாற்றியாச்சு. அடுத்து வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், இதில் போயிட்டு ஆட் வேரியபிள் கொடுங்க. இப்போ GitHub போங்க. இப்போ நம்மளோட ரெப்போக்கு போகலாம். நம்ம அந்த க்ளோன் பண்ண ரெப்போக்கு போகிறேன். இதில் ENV ஃபைல் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ENV ஃபைல் .env. இந்த ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. .env.example இதை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ரவுட்டர் சர்ச் பண்ணுங்கள். ஓப்பன் ரவுட்டர் ஓப்பன் ரவுட்டர் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வாங்க, மறுபடியும் வேல்யூ நேம் ஓப்பன் ரவுட்டர் இந்த ஈக்குவல் டு சிம்பிளை மறக்காமல் எடுத்து விட்டுருங்க. இப்போ வேல்யூக்கு வந்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் அங்கேயே போங்க. இங்கே ஒரு வெப்சைட் இருக்கும், வெப்சைட் லிங்க் இருக்கும், அதுக்கு வேல்யூ
அதை காப்பி பண்ணிவிட்டு ஒரு புது டேப்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் கீ கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு கீ க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு UI வரும். ஓகே, க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு கீ கிடைக்கும் உங்களுக்கு. இது ஃப்ரீ தான். ஸோ இந்த கீயை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்துட்டு அந்த கீயை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ சேவ் அண்ட் டெப்ளாய் கொடுக்கணும். ஓகே, இப்போ இது பில்ட் ஆகிட்டு இருக்கு. பில்ட் ஆகட்டும். இது மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, பில்ட் ஆயிடுச்சு. இப்போ கண்டினியூ டு ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெப்சைட் ஓப்பன் ஆகலை. வெப்சைட் கொடுக்குறேன், வரல. சரி, ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். அதை பண்ணிடலாம். இல்லை ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. மறுபடியும் பின்னாடி போகலாம். பின்னாடி போயிட்டு செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸில் போயிட்டு வேரியபிள்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் போகலாம். ஓகே, ஆல்ரெடி அது பேஸ் ஆகிடுச்சு. ஓகே, ரன் டைம் போகணும். ஆக்சுவலாக ரன் டைம் போயிட்டு இந்த டேட்டை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த டேட்டை வந்து September 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. 24/9/2 செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் கம்பேட்டபிலிட்டி ஃப்ளாக்ஸ் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். compact.node.js_compact. ஸோ இப்போது இதான் அங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இதையும் சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே, பண்ணியாச்சா? இப்போ மறுபடியும் டெப்ளாய்மெண்ட்ஸ் வாங்க. வியூ டீட்டெயில்ஸ் கொடுங்க. இப்போது ரீடெப்ளாய்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் பில்ட் ஆகும். பில்ட் ஆகிட்டு இருக்கு போர்டு. ஹோலி ஃபக், ஃபாஸ்ட். பில்ட் ஆயிடு. ஓகே, ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ செக் பண்ணலாம். ஸோ இப்போ மறுபடியும் பேஜுக்கு போகிறோம். டெப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறோம். விசிட் சைட் கொடுக்குறோம். எஸ், பில்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம செட்டப் பண்ண Gold.dailyயோட இன்டர்ஃபேஸ். எல்லாமே வந்துடும் நமக்கு. இப்போ நான் சிம்பிளாக வந்து ஒரு ப்ராம்ப்ட் தரப்போகிறேன். அது என்ன பண்ணது பார்க்கலாம். கிரியேட் calculator UI. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷனில் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ஓப்பன் ரவுட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெமினி ஃப்ளாஷ், இது ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரன் மட்டும் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையான ப்ராடக்ட்டோ அதை பில்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்பப்போ மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணணும். நம்ம வந்து ரீரன் பண்ணணும். இன்னும் இன்புட் கொடுத்து இட்ரேட் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் ஆப்ஸ்லாம் பில்ட் பண்ணலாம். பட் நிறைய இட்ரேட் பண்ணணும். பட் இட் கேன் டெஃபினெட்லி பில்ட் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ். ஸோ இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அப்பப்போ ப்ரீவியூ ஒர்க் ஆகுது. நம்ம போயிட்டு அதை ரீலோட் பண்ணணும். சம்டைம்ஸ் எவ்வளோ ரீலோட் பண்ணணும் வராது. நம்ம வந்து ஃபுல்லாகவே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ப்ராம்ப்ட் அடிக்கணும். மேக்ஸிமம் ரீலோட் பண்ணாலே ஒர்க் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஒர்க் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டராக பில்ட் ஆகிடுச்சு. லெட்ஸ் செக் இட் அவுட். 1 + 3 4. ஓகே, ஒர்க் ஆகுது. ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம Gold.daily யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம டேரெக்டாக கோடையும் காப்பி பண்ணிக்கலாம். டேரெக்டாக GitHub கூட கனெக்ட் பண்ணி நம்ம டேரெக்டாக GitHub எடுத்து போய்க்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ கேன் பில்ட் சைட் ப்ராஜெக்ட்ஸ், யூ கேன் பில்ட் ஒரு ஐடியா,
ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ். பாய். பீஸ்.